பிள்ளை வளர்ப்பு பத்தி கொஞ்சம் பேசலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைங்களை பெத்ததுக்கு அப்புறம் தாய்மார்கள் எவ்வளவு நாள் அந்த குழந்தையோட பேசுறாங்க, அதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எய்தர் அதை போய் யார்கிட்டயானு பாத்துக்க சொல்லி வளர்க்குறாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு தாயோட நேரடி பார்வையில வளர்ந்த குழந்தைகள். நம்மெல்லாம் ஒரு அன்பு, அரவணைப்பு, கண்டிப்பு எல்லாமே அவங்க கொடுத்ததுனாலதான் இன்னைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு வழியை தேடி போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் அந்த ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு அந்த டியூனை போட்டாதான் அந்த குழந்தை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி இவங்களே அந்த குழந்தைக்கு பழக்கம் பண்ணி அதுக்கப்புறம் மொபைல் இல்லைன்னா என் குழந்தை சாப்பிடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றதும், இந்த மாதிரி மொபைல கையில கொடுக்கறதுனால அந்த குழந்தையோட அந்த ஒரு பிரெயின் வளர்ச்சியே தடைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப தாய்மார்கள் அதை உணர்றதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்டிங்ல ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு செடியை வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுத்தாலே அந்த செடி மெல்ல வளரும் போது அதோட பொறுமை முதல்ல வளரும். உடனே நாளைக்கு காலம்பரை வந்த உடனே அதுல ஒரு பூ பூக்காது. ஸோ டெய்லி போய் தண்ணி விட்டு அந்த குழந்தை அந்த செடியை பார்க்கும்போது ஒரு இலை துளிர்க்கும் போது அதுக்கு ஒரு பொறுமை இருக்கும். ஓகே, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாதான் நமக்கு அது கிடைக்கும்னு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற குழந்தைங்க இம்மிடியட்டா எல்லாம் வேணும் அவங்களுக்கு. அந்த வெயிட்டிங் டைமோ இல்லைன்னா அந்த ஃபோக்கஸ் டைமோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா செடியும் ஒரே மாதிரி வளர்றது இல்லை. அதே மாதிரி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸும் நினைக்க கூடாது. ஒரு குழந்தை டைம் எடுத்துக்கும், கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதோட அவுட்புட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேரண்டிங் பண்ணும்போது கவனிக்கணும். அவங்களுமே அந்த பொறுமையை கடைபிடிக்கணும். இன்னொன்று நிறைய கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிக்கணும். குழந்தையோட அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்க பேசுறத கம்மி பண்ணி குழந்தைய நிறைய பேச வைக்கும் போது இவங்க நிறைய அந்த மனசுல குழந்தைக்கு என்ன இருக்குங்கிறத கேட்கும் போது புரிதல் ஏற்படும். அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு இருக்குங்க, இவங்க அந்த குழந்தை பேசும்போதே அந்த குழந்தையோட வாயை அடிச்சு நான் சொல்றபடிதான் நீ செய்யணும்னு சொல்ல அந்த குழந்தை மனசுல இருக்கிறத சொல்றதுக்கே மறந்துடும், பயப்படும். அப்புறம் நீங்க அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு இருக்குங்கிறது தெரியாது, நீங்க நினைக்கிறத திணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்பு, அரவணைப்பு, கண்டிப்பு, கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இதை நீங்க ஃபாலோ